என்ன பேச போறாங்க இன்னைக்கு? ஆண்டவர் என்னோட பேச போற வார்த்தை என்ன? அப்படிதான் வாஞ்சியோடு கர்த்தரிடத்திலே நாம் காணப்படுவர்களாக இருக்கணும். கர்த்தரோட வாஞ்சியை நிறைவேற்றுவாங்க. எடுத்துக் கொள்வோம். யோவான் 14 அதிகாரம் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். கண்களை மூடி நாம் ஒரு சிறுபட ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவானாக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு பரிசுத்த தேவனே, ஒரு சத்தியத்தை கேட்கிற வேளையில வந்திருக்கிறோம். என் தேவன் எங்களோடு பேசுமா, நீர் எங்களோடு பேசுங்க அப்பா. உங்களுடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளாய் நிறைவேற்றிருப்பதற்கு என் தேவன் எங்களுடைய வார்த்தையால் நிரப்பி அனுப்புங்க. எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டும் படிப்போமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், தேவனிடத்திலே விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்கள். ஹல்லேலூயா. யாரிடத்திலே விசுவாசமாய் இருக்கணுமா? தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கணும். அடுத்து என்ன சொல்றாரு? என்னிடத்திலும் விசுவாசமாய் இருங்க. யார் என்னிடம்னா யார் சொல்றாரு? யார் சொல்றது? மைக் இருக்கவங்க சொல்லுங்க. மைக் இருக்கவங்க சொல்லுங்க. யார் இடத்துல? என்னிடத்துல யாரு? இயேசு கிறிஸ்துவிடத்திலே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்திலே விசுவாசமாய் இருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் திரியேக தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a Trinity God. The God, our God is a Trinity God. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். பிதாவை காண்கிறவர் என்னை காண்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய நாமம் அந்த நாட்களிலே பரிசுத்த தேவனை மாத்திரமே அவர்கள் ஆசரித்துக் கொண்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வருவார், மெசியா வருவார் என்று அந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை அவர்கள் உணராது இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்கும் வேளையில் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ஏசப்பா அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்னார். இன்னைக்கு நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? ஜீசஸ் இஸ் காட். ஹல்லேலூயா. இயேசு தேவன் என்று நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த நாளில் அந்த யூதர்கள் அவர்கள் அறியாது இருந்தாங்க. ஆகினாலே தேவன் அந்த வார்த்தையோட சொன்னார். பிதாவிடத்துல, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்கள், இடத்தில் விசுவாசமாயிருங்கள். அந்த நாளிலே தேவன் அந்த ஜனங்கள் மத்தியிலே சொன்னார், நீங்கள் எல்லாரும் விசுவாசிகள். நீங்க எல்லாரும் இயேசுவை விசுவாசிச்சு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? முழுகி ஞானஸ்நானம் எடுத்து தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணாதீங்க, நீங்கள் கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. நீங்க கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, வேதனைப்படாதீங்க. இந்த காலையில எழுந்ததுமே ஒரு சில காரியங்களை நான் கண்டேன், பார்த்தேன். அவிசுவாசமான வார்த்தைகளை நம்மளோட நாவுகளை அறிக்கிட்டீங்கன்னா அவிசுவாசமுள்ள காரியமே அந்த எதுக்கு பயந்தீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். உங்க தேவன் பெரியவர் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் என் தகப்பனிடத்துல நான் வண்டி எங்க அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருப்பார், நான் போய் ஓட்டிட்டு போவேன். அதனால நான் எப்பவுமே ராஷ் தான் வண்டி ஓட்டுவேன். பயங்கர ராஷ், வேகமா ஓட்டிட்டு போவேன். அப்ப எங்க அப்பா பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவர், டேய் ராஸ்கல்
மெதுவா ஓட்டுடா, பஸ் மேல போய் இடிக்கிற மாதிரி போறேடா, இடிக்கிற மாதிரி போறேடா. நான் சொன்னேன், அப்பா கர்த்தர் நம்மளோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என் தேவன் நம்மளோட இருக்கிறாரு. அவரோட அனுமதி இல்லாமல் ஒரு தீமையும் நம்மளுக்கு வராது. ஹல்லேலூயா. ஒரு அனுமதி, தேவனோட அனுமதி இல்லாம ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்காதுப்பா. கர்த்தரை கூட நம்மளோட இருக்கிறாருன்னு சொல்லுவேன். அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த காரியத்திற்கும் நீங்க பயப்படாதீங்க. உங்க தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. உங்க தேவன் பெரியவர். நீங்க எவ்வளவுத்துல யாருக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க தேவன் ஒருவருக்கு மட்டும் பயந்தீங்கன்னா நீங்க தேவனோட அடைக்கலத்துல இருப்பீங்க. ஹல்லேலூயா. அவங்க அடைக்கலத்துல இருப்பீங்க. அவங்க பிளாக் ஆக்ஸ் இல்ல, அதுக்கு மேலான பிளாக் ஆக்ஸ் தேவன் உங்களை எப்போது சுற்றிலும் வைத்துக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சுடரொளி பட்டயம் உங்களுக்கு பின்னாடி சுத்தி கொண்டே இருக்கும். ஒருவனும் உங்களுக்கு ஒரு காரியமும் தீமை செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட தேவன் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவன் சொல்கிறார், கடங்காது இருப்பீர்களா, கடங்காது இருப்பீர்களா. நீங்க ஒரு காரியத்துக்கும் கவலைப்பட வேண்டாம். படிக்குமா? ரெண்டாவது, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பேர் என்ன? அனிஷ் என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? இங்க கவனிக்கணும். சரியா? இங்கதான் உட்கார்ந்து இருக்கிற, ஆனா கவனம் எங்கேயோ இருக்க கூடாது. சரியாமா? இங்க இருக்கிற நீங்க சத்தியத்தை கேட்கணும். சரியா? கர்த்தர் சொல்றாரு. படிக்குமா அந்த வசனத்தை? மீண்டும் படிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எங்க கடந்து போனாரு? பிதாவினிடத்தில். பிதாவின் வீடுனா எங்க? பிதா வீடுனா சந்தோஷம் இல்லமா? பிதா வீடுனா இது நீயே கவனிக்கணும். நான் யார் கவனிக்கலையோ அவங்ககிட்ட கேள்வி கேட்பேன். சரியா? யாரு கேட்கலையோ கவனமா இருக்கிறதுக்கு நான் உடத்துல கேள்வி கேட்பேன். யாரும் தூங்கிடாதீங்க. கேள்விக்கு ஜாக்லின் என்னது என்ன சொன்னேன்? நான் எங்க போனோம்? நம்ம பரலோகத்துக்கு போனோம். வெரி குட், கரெக்டா சொல்லிட்டேன். தேவைப்படையில நல்ல கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் வீட்டுக்கு கடந்து போனார். அங்க அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போன இடத்துக்கு நான் உங்களை மீண்டும் மேலிருந்து இறங்கி வந்து உங்களை பிதாவோட வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போவேன் சொல்கிறார். ஹல்லேலூயா. பிதாவின் வீடு என்று சொன்னா அதுதான் பரலோகம். தேவன் வாசப்படுகிற இடம் அது பரலோகம். அந்த பரலோக தேவனுடைய ஒரே தேவன் பரலோக தேவன் என்று சொல்லுகிறது. இந்த உலகத்துல வேறு ஒருவருக்கும் அந்த பேர் கிடையாது. பரலோகத்தின் தேவன் என்று சொன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். யார் அவரு? பரலோகத்தின் தேவன். இந்த பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த பரலோக தேவனிடத்திலே போகணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு வாசல். யாரு? இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு வாசல். அதனாலதான் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க? கடந்து போய் உலகம் எங்கணும் இந்த இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். ஹல்லேலூயா.
ஏன் அறிவிக்கிறாங்க அப்படின்னா உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் எங்க வரணும்? எங்க வரணும்? பரலோகத்துக்கு வரணும். ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து ஒரு மனித பிறவி எடுத்து இந்த பூமியிலே பிறந்து அவருடைய ரத்தத்தை சிந்தி இந்த ஜனங்களாகிய நம்மளை என்ன பண்ணாரு? நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. எதற்கு ஆயத்தப்படுத்தினார்? பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். இங்க என்ன பண்ண கூடாது? அசதையா இருக்க கூடாது. சத்தமா நீங்க தேவனுடைய வார்த்தைகளை நான் சத்தமா பேசுறேன். சத்தமா பேசுறேன்னா யாருக்காவது ஒரு சாஃப்டா கேக்குதா? காதுல பாட்டு பாடுற மாதிரி? தேவ பிள்ளைகளே, நீங்க விழித்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்கன்னா நீங்க பரலோகத்துல பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. பண்ணணும், விழித்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கணும். நீங்க வேலை செய்யற இடத்துல போய் என்ன பண்ண முடியாது? தூங்குவீங்களா? வேலை செய்யற இடத்துல தூங்குவீங்களா? அப்ப வேலை செய்யற இடத்துல தூங்க முடியலன்னா கர்த்தருடைய ஆலயத்துல ஏன் தூக்கம் வருது அப்படின்னா என்ன சொன்னேன் நானு? பிசாசு உங்களை ஆக்கிரமிக்கிறான். உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு வேற ஒருத்தர் உட்கார்ந்துட்டு அப்படியே திண்ணையில வந்து உட்காருவான். அப்புறம் என்ன பண்ணுவான்? அடுத்து ஆடி ரூம் உள்ள வந்து உட்காருவான். அப்புறமா உங்க பெட் மேல ஏறி படுத்துப்பான். போடாம போக மாட்டான். ஏன் போக மாட்டான்? நீதான் எனக்கு இடம் கொடுத்துட்டியே, நான் எப்படி உன்னை விட்டு போவேன்? ஒரு நாளும் பிசாசு இடம் கொடுக்காதீங்க. அதை ஆக்கிரமிக்க தொடங்குறானா தூக்கத்தினாலதான் ஆக்கிரமிப்பான். ஏன்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய சத்தியம் கேட்க கூடாதபடி என்ன பண்ணுவோம்? பிசாசு தாளாட்டுவான் தாளாட்டுவான் தாளாட்டுவான். தூங்குமா தூங்குமா கண்ணே தூங்குமானா வாய் குழந்தை விடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துல வருகிறவர்கள் விழித்திருந்து சத்தியத்தை கேட்கணும். அப்படி கேட்பீங்கன்னா விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. ஹல்லேலூயா. இங்க தேவன் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு உங்களை எடுத்துக் கொள்ளும்படியாக, பரலோகத்திலே உங்களை சேர்க்கும்படியாக நான் பரம் ஏறி போனது போல நான் மீண்டும் வருவேன், அங்கே உங்களை கூட்டி சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்கே அவர் என்ன பண்றாரு? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொல்லுகிறார். அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கு எந்த இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்தை தேவன் நம்மளுக்கு தருவார். நம்மளுக்கு என்ன இடம்? நான் எப்பவுமே ஆண்டவரிடத்துல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கேட்பேன். ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு எப்பவும் உயர்ந்த ஸ்தானம் தான் கர்த்தர் எனக்கு தரணும்னு நான் விரும்புறேன். அதே போல நீங்களும் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான், நீங்களும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தான். ஹல்லேலூயா. நீங்களும் அந்த இடம் தான், உங்களுக்கும் அந்த இடம் தான். அப்ப நான் தேவனிடத்துல விரும்புகிற காரியம் பிரதானமான காரியமா இருக்கணும். அநேக வாசஸ்தலங்கள்னா அநேக இடங்கள் உண்டு தேவனிடத்துல. அது பிரதானமான இடத்தை நானும் என் விசுவாசிகளாகிய நீங்களும் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை? ஆசை எவ்வளவு பெருசு இருக்கு பாத்தியா? எவ்வளவு பேருக்கு ஆசை? இவ்வளவுதான் ஆசையா? பெரிய அல்லேலூயா சொல்லுவோமே. இப்படிதான் இருக்கணும் நம்மளுடைய ஆசை. எப்படிதான் இருக்கணும் ஆசை? லைக் ஒரு 10 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு யாருக்கு இந்த 10 கோடி ரூபாய் வேணும்னா என்ன சொல்லுவோம்? எப்படி சொல்லலாம்? சொல்லுமா? மெதுவா எப்படி சொல்லுவோம்? ஐயா நான் எனக்கு கொடுத்துருக்கேன். நான் ஒரே ஒருத்தர் தான் தர போறேன் 10 கோடி ரூபாய் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? எனக்கு கொடுத்துருங்க அப்படிதான் கேட்போம் இல்லையா? அப்போ பரலோகம் அதை விட மென்மையானது. நம்ம எப்படி சொல்லிக்கிறோம் இல்லையா? சொல்லுவோமா? வேண்டும். ஆமென். தேவன் உங்களுக்கு பரலோகத்தை தர சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்களை அழைத்து செல்லும்படியாய் கர்த்தர் வரப்போகிறார். அங்க அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஆனா எனக்கு கொடுக்க போற வாசஸ்தலம் எப்படிப்பட்ட வாசஸ்தலம்? பிரதானமான வாசஸ்தலமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ
இந்த வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்த நாம் இந்த விசுவாசத்திலே நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? விசுவாசித்து தேவனிடத்துல வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணக்கூடாது? பின்னாடி போகக்கூடாது, முன்னேறியே போகணும். ஏசப்பா அநேகர் கர்த்தரிடத்துல வந்துட்டு பின்மாறி போகிறாங்க. அவருடைய வாழ்க்கையில அநேக துன்பங்கள் வரும். இயேசு கிறிஸ்து வருவாரு, அந்த நாளிலே நாம் கைவிட்டு விடப்பட்டவர்களாய் மாறிடுவோம். இயேசு கிறிஸ்துவோட வருகையிலே நம்ம எடுத்துக் கொள்ளப்பட முடியாது. அவருடைய பரலோகத்துக்குள்ளே நம்ம சேர போய் முடியாது. அப்ப நீங்களும் அந்த பரலோகத்துக்கு கடந்து போக வேண்டும் என்று சொன்னா நீங்க ஆயத்தமுடையவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருக்கணும்? யாராவது ஊருக்கு போனோம் அப்படின்னா அப்படியே பேண்ட் சட்டை போட்டு போடுவோமா? அங்க போயிட்டு ஒரு மாசம் இருக்கணும், இல்ல நிரந்தரமா அங்க இருக்க போறேன்னா அப்படின்னு நான் போடுவேன்னா எப்படி போவேன்? ஆயத்தப்பட்டு போவேன். ஓய்வு நாளுக்கு வரணும்னா ஆயத்தப்படணும், பரலோகத்துக்கு போகணும்னாலும் ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படுறா? தேவன் நம்மளை ஆலயத்திலே வர வைத்து அவருடைய போதனைகளை தேவன் நம்மளுக்கு போதித்து இந்த பூமியில வாழற இந்த நாளெல்லாம் பரலோகத்துக்கு என்று தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்? பரலோகத்துக்கு என்று தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியிலே வாழுகிற நாம் விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை என்ன பண்ணணும்? விசுவாசம் காத்து கொண்டு நடக்கணும்னா எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கணும்னா யார் மேல இந்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்து மீது இருக்கிறது அந்த விசுவாசம். இந்த விசுவாசம் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் குறைவுபடக்கூடாது. நான் ஏசப்பாவை நம்பி வந்தாச்சு, என்ன பண்ணக்கூடாது? நான் பின்னோக்கி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. பின்னோக்கே நான் என்ற பாட கேட்டிருக்கீங்களா? அதோட சிச்சுவேஷன் நான் போன வாரத்துல கூட நான் உங்கள்கிட்ட சொன்னேன். மரண தருவாயில இந்த பாட்டு பாடினாங்க. ஒரு மனைவியை சுட்டுட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைகளை சுட்டுட்டாங்க. ஆனா அவர் சொல்றாரு, பின்னோக்கே நான் இயேசுவின் முன்னே நான் கடந்து போவேன். பின்னோக்கே நான் என் மரணம் வந்தாலும், என் மனைவி இறந்து போனாலும், என் பிள்ளைகள் இறந்து போனாலும் நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன். ஏய், நான் உன்னை சுட போறேன்டா, என்ன சுட்டாலும் பரவாயில்ல, நான் பின்னோக்கே நான் பாடினாரா. சுட்டு முடிச்சுட்டான், அவரும் செத்து போயிட்டாரு. இந்த பாடலை பாடுனவரும் செத்து போயிட்டாரு. என்ன இந்த குடும்பம் எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்குது. இந்த குடும்பத்தையே சாவு ஒப்புக்கொடுத்தான்னு சொல்லி அந்த மனுஷர்கள் எல்லாரும் இயேசு மேல விசுவாசிச்சாங்களாம். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசிச்சாங்களாம். அந்த தேசம் நாகலாந்து தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசத்திலே தேவன் இந்த ஒரு மனுஷனுடைய மரணத்தினாலே அந்த முழு தேசத்தையும் ரட்சிப்பு கொடுத்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, நம்ம விசுவாசிச்சு கர்த்தரிடத்துல வந்துட்டோம். மரணம் வந்தாலும் நான் பின்னோக்கேன்னு சொல்றேன். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் உங்களிடத்துல இருந்தார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். என் பிள்ளை நல்ல வார்த்தைகளை சொல்லுவாளா? அப்படி நடந்துச்சுன்னா, இப்படி நடந்துச்சுன்னா, இப்படி ஏமாத்திட்டானா, என் தேவனும் கூட இருக்கிறாருன்னா உன்னை ஒருவனும் ஏமாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் உன் கூட இருக்கிறார் அப்படின்னா ஒருவனை ஏமாற்ற முடியாது. ஒரு தீங்கு உனக்கு நேரிடாது. வசனம் சொல்லுது. சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோவை தூக்கி என்ன போட்டாங்க? எரிகிற நெருப்புல போட்டாங்க. ஆனா அந்த 3 பேரோட 4வது ஒருத்தர் அவளோட கூட உடாமல் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. 4வது நபராக இயேசு கிறிஸ்து உன்னோட வருவாரு. நீ விசுவாசிச்சனா,
நீ அதை நம்பினா, நீ கர்த்தர் மேல பிரியமா இருந்தனா, உன் வாயில ஒரு நாளும் அவிசுவாசம் உள்ள வார்த்தை வராது. ஹல்லேலூயா. வராது. ஆமோஸ் அவிசுவாச வார்த்தை வராது. ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராய் இருக்கிறார். அப்போ நீங்க தேவன் மேல விசுவாசம் நிறைந்த பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னா, நம்முடைய நாவு என்ன பண்ணும்? விசுவாச அறிக்கையிடும். ஹல்லேலூயா. என்ன இடம்? சில மனைவிமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எதையாவது சொல்லி பயந்துனே இருக்கும். அப்படி இப்படி இது அது கர்த்தரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் சொல்லுகிறார், உங்களோட நாவுல என்ன வச்சிருக்கிறானா? உங்களோட நாவுல அதிகாரத்தை வச்சிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோட நாவுல தேவன் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க விசுவாச அறிக்கை இட்டீங்கன்னா அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்க காக்கப்படுவீர்கள். நீங்க அவிசுவாச வார்த்தையவே நீங்க பேசிக் கொண்டிருப்பீர்கள்னா தேவன் அப்படியே அவர்கள் சொல்லி போயிட்டே இருக்கும். அப்படியே அவர்கள் சொல்லுவார், தேவனுடைய விசுவாச அறிக்கை ஒரு நாளும் தீமை உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. தீமை ஒரு நாளும் உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு உரியவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்துடாமல், நீங்க இந்த விசுவாசத்தை ஒரு நாளும் இழந்துடாதபடி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் நான் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லா காரியத்தையும் தாங்கி நடப்பேன் என்று சொல்லி வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. படிக்குமாறு நாலாவது, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. நான் போகிற இடம் என்ன இடம்னு உங்களுக்கு தெரியும், இந்த வழியையும் உங்களுக்கு தெரியும். என்ன வழி அது? என்ன வழி? என்ன வழி? ஏரிக்கிற வழியா? மலங்காதுபுரம் வழியா? என்ன வழி? பரலோகத்துக்கு போற வழி. என்ன வழி அது? என்ன வழி? சத்திய வழி. ஹல்லேலூயா. இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். நீதியின் வழி, பரிசுத்தத்தின் வழி, கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற மனுஷர்கள் தேவனுக்கு நேராய் நடக்கிறார்கள். ஹல்லேலூயா. நம்ம பூமியில வாழ்றோம், படுகிறோம், வேலைக்கு போறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம். ஆனா இந்த காரியங்கள் எல்லா காரியத்திலும் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சத்தியத்தின்படியான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், விசுவாசத்தின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்ப நீங்க சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருப்பீர்கள்னா நீங்க சத்தியத்தின் வழியிலே நடப்பீர்கள். ஹல்லேலூயா. சத்தியத்தின் வழினா என்ன? சத்தியத்தின் வழினா என்ன? தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பது. சத்தியம்னா சத்தியம்னா பயப்படாம சொல்லுங்க. சத்தியம்னா உண்மை. அர்த்தமா சொல்லுங்க. சத்தியம்னா அப்ப உண்மையுடைய வழியில நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையுடைய வழியிலே நடக்கணும். தேவனாக இயேசு கிறிஸ்துவை வழி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கணும். இயேசு உண்மையானவர். ஹல்லேலூயா. அவர் இந்த பூமியில பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார். உலகத்தில் ஒரே ஒருவர் மாத்திரமே உயிர்த்தெழுந்தது உண்டு. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஹல்லேலூயா. அவர்தான் பரலோகத்துக்கு ஏறி போயிருக்கிறாரு. அவர் மீண்டும் வரப்போறாரு. நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்க்க போகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தப்பட்டு இதெல்லாம் சொன்னா அப்படியே ஆர்ப்பரிக்கணும். எப்படி ஆர்ப்பரிக்கணும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே பரலோகத்துக்குள்ளே நான் கடந்து போவேன். ஹல்லேலூயா என்று சொல்லணும். சொல்லுமா பெரிய ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நான் கடந்து போகிறேன். என் இயேசு கிறிஸ்து என்னை அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். இயேசு கிறிஸ்துவை நீங்க அறிவித்து
அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தணும். அநேகருக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கணும். ஆமோஸ் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். நீங்க அவருடைய பிள்ளைன்னா அவருடைய சித்தத்தை நம்ம செய்வோம் இல்லையா? அவருடைய சித்தம் என்ன? உலகமெங்கிலும் கடந்து போய் இந்த சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லுகிறாரே. அப்ப நம்மளுடைய வேலை அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அவருடைய நம்முடைய வேலை அவருடைய வேலை. நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலை என்ன? எங்க மேஷாக்கோட வேலை என்ன? ஏசுதாஸ் என்ன வேலை செய்றீங்கம்மா? என்ன வேலை? பூமியில ஐடி கம்பெனில வேலை செய்ய கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆனா அந்த வேலை இங்க பூமியில இருக்கிறதுக்கான வேலை. ஆனா நம்முடைய உண்மையான வேலை என்ன? சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய வேலை. ஹல்லேலூயா. யாரிடத்துல அறிவிக்கணும்? சுவிசேஷத்தை தேவனை அறியாதவரிடத்துல அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அறிவிக்க வேணும்? விசுவாசத்தோடு அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன அறிவிக்கணும்? விசுவாசத்தோடு அறிவிக்க வேண்டும். பரிசுத்தத்தோடு அறிவிக்க வேணும். சாட்சியோடு அறிவிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அறிவிக்கணும். அடுத்து சாட்சியோடு அறிவிக்கணும். அப்புறமா பரிசுத்தத்தோடு அறிவிக்கணும். ஹல்லேலூயா. சத்திய வேத வசனங்களை கை கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை இதற்காய் பயன்படுத்துவார். எத்தனை பேருக்கு இந்த பயன்பாடுகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு ஆத்மாவை வச்சீங்கன்னா அழைச்சி கூட நடத்துனீங்கன்னா தேவன் சொன்னாரு, உங்களோட கிரீடங்களில முத்துக்களை பதிவே சொல்கிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய கிரீடம் முத்துக்கள் பதிக்காத கிரீடங்கள் இருக்குது. முத்துக்கள் பதிக்காத கிரீடம். அப்ப முத்துக்கள் பதிக்க வேணும் அப்படின்னா நீ ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்யணும். ஹல்லேலூயா. என்ன பண்ணணும்? ஆத்துமா ஆதாயம் செய்யணும். அது உங்களோட புருஷனா கூட இருக்கலாம், இல்ல உங்களோட மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், இல்ல உங்க அத்தையா இருக்கலாம், உங்களுடைய தெரிஞ்ச நண்பனா இருக்கலாம். யாராவது ஒருவருக்கு நீங்க இந்த சத்தியத்தை அறிவித்து அவர்களை தேவனுக்குள்ளாய் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நடத்துனீங்கன்னா உங்களுடைய கிரீடங்களில என்ன இருக்கும்? முத்துக்கள் இருக்கும். அப்ப நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும்பொழுது தேவன் என்ன பண்ணுவாரு? என் முத்துக்கள் நிறைந்த கிரீடத்தை கர்த்தரின் தலைமையில வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் கிரீடம் என்ன இருக்காது? முத்துக்கள் இல்லாதபடியான கிரீடமா இருக்காது. அதனால சொல்றாரு, வாசஸ்தலங்கள் அநேகம் உண்டு, அநேகம் உண்டு, பிரதான ஸ்தலம் உண்டு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நீங்க எந்த ஸ்தலத்துக்குள்ள போக போறீங்க? வசனம் ஏசப்பா சொல்றாரு, இங்க பெரியவனா இருக்கிறான், அங்கவன் என்னவா இருக்கிறான்? எல்லாரிலும் சிறியவனா இருக்கிறான்னு சொல்றாரு. எப்படிய நீ இங்க எப்படி இருக்கிறீங்களோ அங்கேயும் அப்படியே இருக்கணும். இங்க மேன்மை உடையவனா இருக்கிறனா அங்கேயும் மேன்மையுடையவனா இருக்கணும். அதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். உன்னை இம்மையில ஆசீர்வதிப்பேன், மறுமையில ஆசீர்வதிப்பேன் சொல்லுவார். ஹல்லேலூயா. அப்ப இம்மையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், மறுமையில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்க வாழ்ந்து அநேகரை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வழி நடத்தணும். அந்த அந்த மனுஷனை சொல்லிட்டு சாவடிச்சாங்க இல்லையா? அவர் எங்க இருப்பாரு? தேவனுடைய வலது பாசத்துல இருப்பார். இயேசு கிறிஸ்துவோட வலது பாசத்துல தான் இருப்பாரு. தேவனுடைய சீஷர்கள் எல்லாரும் பயங்கரமான கொடுமையான மரணத்தை தழுவினாங்க. அவர்கள் எங்க இருப்பாங்க? இயேசு கிறிஸ்துவோட வலது பாசத்துல இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சில சகோதரன் சகோதரிகள் சொல்றது உண்டு, ஐயா நான் படாத பாடுபடுகிறேன். ஐயா நீ கர்த்தருக்காக பாடுபடுறியா? தேவனோட உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போவா. தேவனுடைய வலது பாசத்தில் அபரிமிதமான ஸ்தானத்தை தேவன் உனக்கு தருவார். அது பரலோகத்தின் தேவன்.
அந்த உண்மையுள்ள தேவனை வணங்குகிற நீங்க ஒரு விசுவாசத்தின் ரட்சிப்பை ஒரு நாளும் எழுந்து போகாதபடி நீங்க காத்து நடங்க. இந்த விசுவாசத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க ஒரு நாளும் கூச்சப்படாதீங்க. கர்த்தருடைய சத்தியத்தை தாராளமாய் பிரசங்கிங்க. யாரோட வேணாலும் பேசுங்க. ஒரு நாள் என் பிள்ளைகளும் ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்கிறோம். நான் அந்த சகோதரோட காட்டு ஓட்டுற இடத்துல நான் பேசிட்டு ஏசப்பா பத்தி சொல்றேன். என் மக பக்கத்துல வந்து டாடி அப்படின்றான். என்னம்மா அவங்கிட்ட போய் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே? ஆத்மாவா? அல்லேலூயா. ஆத்மாவா? ஆண்டவரே மனசு ரட்சிக்கப்படட்டும். என் தேவனோட வார்த்தையோட இருதயத்தை தொடரும் ஆண்டவரே. இவன் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. என் பிள்ளைங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. என் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா இடத்துல இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் அறிவிச்சுட்டேன். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, ஏற்றாடி இதெல்லாம் கர்த்தரை அறிவிப்பதே என்ற வேலை. அல்லேலூயா. யாரை பார்த்தாலும் இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. இவன் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. இவன் கைவிடப்படக்கூடாது. இவன் பாவத்திலே மறித்துவிடக்கூடாது. இந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்திலே எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் பிதாவின் சித்தம். அதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மளுக்கு உதவிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த பரிசுத்த பரலோக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் எல்லாரிடத்திலும் அறிவிக்க வேண்டும். அல்லேலூயா. இவங்கிட்டலாம் சொல்லக்கூடாது. அவன் பயங்கரமான ஆளு, சொன்னா அவனை கொலை பண்ணி போட்டுருவான், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது தீமை செஞ்சிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தீமை நடந்தாலும் பரவாயில்ல, அது இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய தேசத்தில் அநேக இடங்களிலே ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆலயத்துள்ளே பூந்து தேவனுடைய ஊழியக்காரர்களை அடித்திருக்கிறார். இது அதிகமாய் கொண்டே வருகிறது. இது அதிகமாய் கொண்டே வருகிறது. தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்காக நீங்க மறிக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்காக நீங்க எதையும் தாங்கிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இந்த கடைசி நாட்களில் நெருக்கத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க. விசுவாசத்தை காத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் நாமத்தை மகிமைப்பட செய்யுங்க. நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடன் அநேக ரட்சிக்கப்படுவாங்க. உங்களுடைய கிரீடத்துல அநேக முத்துக்கள் பதிக்கப்படும். நீங்க எத்தனை பேருடைய கிரீடம் காலியாக இருக்குது? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருடைய கிரீடம் காலியா இருக்குதுன்னு. காலினா முத்துக்களே இல்லை. நிறைய பேரோட கிரீடங்கள் காலியா இல்லாம இருக்குது, முத்துக்கள் இல்லாம இருக்குது. முத்துக்கள் வேணும்னா பண்ணணும், என்ன பண்ணணும்? அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். பேதுருவையும் அவருடைய சிஷ்யர்களையும் தேவன் சொல்லுகிறாரு, உங்களை மீன் பிடிக்கல மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக சொன்னாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் கர்த்தரை மாற்ற போகிறார். நீங்க ஒவ்வொருவரும் ஒரு நாளில் பெரிய பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்களாய் காணப்படணும். ஹல்லேலூயா. நான் வரணும் அம்மாஸ், நான் வரணும், கவனம் கவனம். நீங்க எல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறணும். தேவனுடைய சத்தியத்தை போதிக்கிறவர்களாய் காணப்படணும். எப்ப போதிக்க முடியும்? நீங்க சத்தியத்தை அறிந்தா மட்டும்தான் நீங்க தேவரை போதிக்க முடியும். நீங்க சத்தியத்தை அறியலைன்னா உங்களால போதிக்க முடியாது. நீங்க சத்தியத்தை அறியலனா உங்களோட விசுவாசம் பலவீனமான விசுவாசமா இருக்கும். ஒரு சின்ன காரியம் வந்தோம்னா ஐயோ ஏசப்பாட கைவிட்டுட்டாருன்னு வாயில அறிவிடுவீங்க. அங்க ஆமென் சொல்லி போயிட்டே இருப்போம். என்ன நடக்கும்? கையா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? கைவிட்டு விடுவார். ஏன் விட்டாரு? ஆண்டவருக்கு போய் ஆண்டவரே எப்படியா நடந்துச்சு, ஆமா நீ தான் சொன்ன, கைவிட்டுட்டாரு நீ தான் சொன்ன,
அவன் விசுவாச அறிக்கையிலே. அப்போ நம்மளோட சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி மாத்திரமே செலுத்தணும். ஹல்லேலூயா. என் தேவனை காக்க வல்லவர், ஒரு தீமையும் எனக்கு அணுகாது. நான் உன்னதமான தேவனுடைய அடைக்கலத்தில் இருக்கிறேன். சிங்கக்குட்டிகள் காய்ச்செடுத்து பட்டினியாக இருக்கும், ஆனால் நானும் என் மனைவி பிள்ளைகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவினாலே நிறையப்பட்டு இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிச்சு கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருப்போம்னா பரலோகம் உங்களுடையது, பரலோகம் என்னுடையது. ஹல்லேலூயா. யாருடையது? நம்மளுடையது. ஏசப்பா வரப்போறாரு, சீக்கிரமாய் மஞ்சள் பண்ண போறாரு. உங்களை எல்லாரையும் அழைத்து செல்லும்படியாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. தானியேலையா என்ன செய்ய போறாரியா? என்ன பண்ண போறாரு? கவனமா இருக்கணும்யா. ஏசப்பா அடுத்த ஆலயத்துல வரீங்க, கர்த்தருடைய சத்தியத்தை மாத்திரம் கேளுங்க. ஹல்லேலூயா. தேவனாகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், உங்களை அழைத்து செல்லும்படியாய் வரப்போகிறார். உங்களை அழைத்து செல்லணும் அப்படின்னா நீங்க இந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கணும், ரட்சிப்பிலே நிலைத்திருக்கணும், சத்தியத்திலே வளர்கிறவர்களாக இருக்கணும், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். அப்பொழுது பரலோக தேவன் வருவார், உங்களை ரட்சிப்பார், உங்களை மீட்டெடுப்பார், பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அந்த வாசஸ்தலத்துல நீங்க எந்த இடத்துல போகணும்? பிரதானமான இடத்துல போகணும். இடத்துல முத்து இருக்கப்பா, எத்தனை முத்துப்பா? ஐயா என் கீழே ஃபுல்லா முத்து இருக்கு. நீ மேல ஸ்தலத்துல போ. எங்க போ? மேல இடத்துல போ. ஐயா என் கீழே முட்டை இல்லையா? நீ கீழே போ. அநேக வாசஸ்தலத்துல அது உண்டு. யாருக்கு மேல போகணும்? தேவனுடைய வலது பாசத்துல இருக்க வேணும்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வலது பாசத்திலே நீங்களும் வீட்டிருக்கணும்னா இந்த தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் செயல்படுங்க. கர்த்தர் உங்களுடைய மேலான ஸ்தலத்திலே தேவன் உங்களை அமர வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக தேவன் என்று சொல்லி அழைக்கக்கூடியவர் ஒரே ஒருவர், அது நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மாத்திரமே பரலோகத்துக்கு சீஷர்கள் மத்தியிலே அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். உயிரோடு உயிர்த்தெழுந்த தேவன் 40 நாள் தேவனுடைய சரிகளே கூட இருந்து ஊழியர் செய்து விட்டு அவர்கள் ஒளியமலையில் இருக்கும் பொழுது என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? அவர்கள் கண்களுக்கு முன்பாய் பரலோகத்துக்கு அப்படியே உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறாங்க. அப்படி ஒரு மேகம் வந்து அது மறைத்து அழைத்து போனாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ மீண்டும் வர போகிறார். வர வேளையில நம்மள எல்லாரையும் அழைத்து போக போகிறார். யாருக்கெல்லாம் அந்த விசுவாசம் நிலைச்சிருக்குதோ, ரட்சிப்பு நிலைச்சிருக்குதோ, அவர்கள் காதுகளிலே எக்கால துணி கேட்கும். ஏசப்பா வர வேளை என்ன பண்ணுவாங்க? காலத்தை தேவ தூதர்கள் ஊதுவாங்க. அப்ப என்ன ஆகும்? மரிச்சு போன அந்த மரித்து போறவர்களுடைய காதுகளிலே கேட்குமா? மரிச்சு போய் அடக்கம் பண்ணவன் அவன் சரீரம் உருவடைச்சு போயிருக்கும். எலும்புகள் எல்லாம் அப்படியே நொறுங்கி அப்படியே மக்கி போயிருக்கும். அந்த மக்கி போன அந்த சரீரத்துக்குள்ளே தேவனுடைய கால சத்தம் கேட்டது அப்படின்னா உங்களுடைய சரீரத்தில் தேவனுடைய கால சத்தம் கேட்கணுமா வேணாமா? கேட்கணுமா வேணாமா? கேட்கணும். கேட்கணும்னா என்ன ஆகணும்? என்ன ஆகணும்? கேட்கணும்னா என் சரீரத்துல கேட்கணும் அப்படின்னா மக்கி போன அந்த தேவனுடைய மனுஷன் அவன் மக்கி மண்ணோட மண்ணாய் போயிட்டான். ஆனாலும் தேவனுடைய கால சத்தம் ஊதும் வேளையில அவர்கள் உயிர்த்தெழுந்த இடத்துல கடந்து போவார்கள். ஹல்லேலூயா. அவன் உயிர்த்தெழுவாங்கன்னா உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் அந்த சத்தத்தை கேட்கணுமா வேண்டாமா? கேட்கணுமா வேண்டாமா? அவங்க மரிச்சு போயிட்டாங்க.
அவங்க பாவத்தில மரிக்கவில்லை, அவர்கள் பரிசுத்தவான்களாய் தேவனுடைய நீதிமான்களாய் மரித்திருக்கிறாங்க. அவர்கள் கர்த்தருக்குள்ளே மரித்திருக்கிறாங்க. மரித்து போனவங்க மக்கி மண்ணோட போயிட்டாங்க. ஆனாலும் தேவனுடைய கால சத்தம் கேட்கும் வரையில அவர்கள் உயிர் தழுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற நீங்களும் நானும் என்னுடைய காதுகளிலோ உங்களுடைய காதுகளிலோ இது தேவனுடைய எக்கால சத்தம் கேட்கணும். ஹல்லேலூயா. எக்கால சத்தம் கேட்ட அடுத்த நொடி நான் மறுரூபப்பட்டு கடந்து போவேன். என் துணி மண்ணில் தான் கீழே விழுந்தலாம், நான் தேவனிடத்தில் மறைச்சு விடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாளுக்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எப்படி ஒவ்வொரு நாளும் என் வேலைகளை செய்து கொண்டு என் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு, எப்படி ஏனோக்கு தன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்தான். ஏனோக்கு மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆனா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். மனைவி பிள்ளைகளோட வாழ்ந்து கொண்டிருந்தானா அவனுடைய துன்பமும் வேதனையும் கண்ணீர் இருந்துட்டு தான் இருந்திருக்கும். மனைவி ஒரு பக்கம் கேட்டிருப்பான், ஏங்க எனக்கு இதை வாங்கிட்டு வாங்க, ஏங்க எனக்கு அது வேணும் இது வேணும், பிள்ளைங்க இது வேணும் அது வேணும். பிள்ளை சில நேரத்துல அப்பா பார்த்து முறைப்பான். பிள்ளை ஒரு சில நேரத்துல பிள்ளைகள் வார்த்தைகளை தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாதுங்க, இவங்களை குடைச்சல் கொடுக்கிறதுக்காக பிசாசு அவங்களுக்கு நோண்டிட்டு இருப்பான், முறைப்பான், கீழ்ப்படிய மாட்டான், இவனுக்கு கோபம் வர மாம்சம். ஆனாலும் கர்த்தருக்காக தன்னை அடக்கி ஆழ்ந்து கொண்டிருப்பான். என் தேவப்பிள்ளைய அப்படி நீ காணப்படுவடினா ஏனோக்கு அவன் மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். நேரம் வந்துச்சு, தேவன் ஏனோக்கை உயிரோடு எடுத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். நீங்களும் நான் இந்த உலகத்துல மனைவி பிள்ளைகளோடு எல்லா பிரச்சனைகளோடு எல்லா விதமான காரிய சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்திருக்கிறவர்களாகிய நீங்க விசுவாசத்திலும் ரட்சிப்பிலும் நினைச்சிருக்கணும். ஹல்லேலூயா. தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும். எப்படி வாழணும்? அவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும், இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்கணும், அவருடைய சத்தியத்தை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க அப்படி நீங்க கர்த்தரோட வாழ்கிறவர்களாக இருப்பீங்கன்னா தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருப்பீங்க. அப்படி சஞ்சரிக்கிறவர்கள் மாத்திரமே தேவனுடைய கால சத்தத்தை கேட்பார்கள். என்ன கேட்பாங்க? ஆமோஸ் தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. ஏன் 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 கேட்க மாட்டாங்க? தூங்கிட்டு இருந்தா அவங்க காது அடைக்கப்பட்டு போயிடும், அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க, வேற கனவை எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா விழித்திருக்கிறவர்கள் தூங்கினாலும் கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். ஹல்லேலூயா. தூங்கிக் கொண்டிருந்தாலும் என் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் இந்த ஏழுக்கு வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எங்கேயாவது கடந்து போறீங்கன்னா அவளை பாடலை பாடிக்கொண்டே இருக்கு, உணர்ந்து பாடுங்க, ஆண்டவரை உணர்ந்து பாடுங்க. சஞ்சரிக்கிறதுன்னா அதுதான், அவர்தான் வாழ்க்கை என்பது அதுதான். தேவனோட சஞ்சரிக்கிறதுனா தேவனை உணர்ந்து வாழ வேண்டும். அப்படி நீங்க உணர்ந்து வாழ்வீர்கள் என்று சொன்னா நீங்க தேவனுடைய எக்கால சத்தத்தை கேட்பீங்க. தேவன் உங்களை அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. தேவனுடைய கால சத்தம் கேட்கும். மக்கி போனவனுடைய சரீரத்துல கேட்குது அப்படின்னா அவருடைய காதுகளிலையும் கேட்கணும். யார் காதுல கேட்காது தெரியுமா? யார் காதுல கேட்காது? யாரு தேவனுக்கு கீழ்ப்படியலையோ, யாரு சத்தியத்தை கைக்கொள்ளலையோ, யாரு தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியலையோ அவருடைய வாழ்க்கையில இந்த எக்கால சத்தம் கேட்காது, இந்த எக்கால சத்தம் கேட்காது. யார் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கிறார்களோ, யார் தேவன் தந்த ரட்சிப்பை காத்து கொண்டு நடக்கிறார்களோ அவருடைய காதுகள் எல்லாம் கேட்கும். அவன் தூங்கிட்டு இருந்தா கூட கேட்கும். பரிசுத்தவான்களுடைய காதுகளிலே அவன் தூங்கிட்டு இருந்தாலும் கேட்க. ஏன் அவன் தூக்கத்துல யாரோட இருப்பான்?
தூக்கத்துல தேவனோடு சஞ்சரிச்சு கொண்டிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளதான் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஏனோக்கு போல நீங்களும் காணப்படும். தேவனோடு சஞ்சரிக்கிற உறவு, தேவனோடு சஞ்சரிக்கிறதான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. கடந்து வரணும்னா கர்த்தருடைய கட்டளைகளை கை கொண்டு நடக்கணும், பரிசுத்தத்திலே வாழணும், தேவனுடைய மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டியவர்கள், ஒரு மகிமைக்கான பிள்ளைகளாய் நீங்க காணப்படணும். அநேக நாட்களில் நான் பார்க்கிறேன், அநேகரை நான் பார்க்கிறேன், இன்க்ளூடிங் மை ஃபேமிலி, அநேகரை பார்க்கிறேன். நேரம் கிடைச்சா இல்ல பண்ணிடுங்க. நேரம் கிடைச்சா சொல்லுங்க. மைக் இருக்கிறவங்க சொல்லலாம். நேரம் கிடைச்சா என்ன பண்றோம் சொல்ல முடியல. ஏன்? குத்துது சொல்ல முடியல, குத்துது. பிள்ளைகள, don't spend your time on your mobile phone. உங்க போன்ல ஒரு நேரத்தை செலவழிக்காதீங்க. போன்ல நேரத்தை செலவழித்தீங்கன்னா அது தேவனோட சஞ்சரிக்கிறதுக்காக இருக்கட்டும், தேவனோட சஞ்சரிக்கிறதுக்காக இருக்கட்டும், சத்தியத்தை கேட்கறதுக்கு பயன்படுத்துங்க. ரீல் விடாதன்னு சொல்லுவோம், பார்த்துருவோம். யாராவது அதான் சொன்னா என்ன சொல்லுவாங்க? ரீல் விடாத அப்படின்னு என்ன அர்த்தம்? பொய் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். நீங்க எல்லாம் நம்மலாம் பார்த்துட்டு வரோம், என்ன பார்க்குறோம்? ரீல்ஸ் தான் பார்க்குறோம். அப்ப என்ன கேட்கிறோம்? பொய்யை கேட்கிறோம். பாருங்க, பிசாசு எப்படி ட்ரெயின் பண்றான் பாருங்க. நம்மள எப்படி ட்ரெயின் பண்றான்? நீ பார்க்கறது இல்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எப்படி ட்ரெயின் பண்றான்? பொய்ய என்ன பண்றான்? நம்மகிட்ட போச்சுனே இருக்கிறான். நீ எதை அதிகமா கேட்கறியோ நீ அதுவாகவே இருக்குன்னு சொல்றார் வாசம். எதை அதிகமா நம்ம ஸ்பெண்ட் பண்றோமோ அதான் நம்ம இருப்போம். அப்ப நீ ரீல்ஸே கேட்டுட்டு இருந்தானா நீயே பொய்யாயிடும். ஹல்லேலூயா. அப்போ நாம் கேட்கறது எதுவா இருக்க வேண்டும்? தேவனுடைய சத்தியத்தையே கேட்கிறதா இருக்கணும். ஹல்லேலூயா. இரவும் பகலும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிறதான அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போகணும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போனீங்கன்னா கர்த்தர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். அவருடைய வருகை வரும், அப்பொழுது காண சத்தம் கேட்கும், எல்லாரும் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாம் வசனம் படிச்சிருக்கோமா? அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான். ஹல்லேலூயா. யார் வழி? இயேசு சொல்றாரு, நானே வழி சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். அவர் கடந்து போன வழியிலே நானும் போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் வாசல், பரலோகத்துக்கான வாசல் அவர்தான். இந்த இயேசுவை வழிபற்றினீங்கன்னா, இந்த இயேசுவை நீங்கள் அவருடைய பிரயாசத்திலே நீங்கள் பங்கு கொள்வர்களாக இருப்பீர்கள்னா, தேவன் சொல்றாரு நானே வழி. அந்த வழியில நீங்க வந்தீங்கன்னா அந்த வழிக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமோஸ் எங்க போனா? ஆமோஸ் பரலோகத்துக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு போக வேண்டும். எங்க போனோம்? பரலோகத்துக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவோட வழிகளிலே நடக்கணும். அவர் செஞ்சதெல்லாம் செய்யணும். நீங்க அநேக கிறிஸ்தவர்களிலும் அநேக பிரிவுகள் எல்லாம் உண்டாகிறது. அநேக பிரிவுகள் தன்னுடைய வசனம் அழகாய் சொல்லியிருக்கிறது. சிலையை கும்பிடாதா, அது வானத்திலோ பூமியிலோ கடலுக்குள்ளதிலோ இதுல இருக்கிற எந்த சுரூபத்தையாகலும் விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி கும்பிடாத, அது உனக்கு வேண்டாம். யார் சொல்றா? தேவன் சொல்லியிருக்கிறார். அப்ப மனுஷனோட ரூபம் யாரு? இந்த பூமியில இருக்கிற ரூபம் தான் மனுஷன் ரூபம்.
குரங்கு நாய் பண்ணி மட்டும் இல்ல, மரம் செடி கொடி மாத்திரம் இல்ல, மனுஷனும் இந்த உலகத்துல பிறக்கப்பட்டிருக்கிறதான ஒரு சாயல் இல்லையா? அப்ப இந்த மனுஷனை போய் ஒரு சிலையா உருவாக்கி அவனை பரிசுத்தவான் ஆயிட்டான்னு சொல்லி அவன் இடத்துல போய் இப்படி கும்பிட்டு நிக்கலாமா? ஆண்டனியார் கோயில போயிட்டு இப்படி நின்னுகிறான், ஏதோ ஒரு சிலைக்கு முன்னாடி போய் இப்படி நின்னுகிறான். தேவ பிள்ளையே, நீ தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை, சத்தியத்தின்படி நடப்பீங்க, சத்தியம் உங்களை வழி நடத்தும். இந்த சத்தியம் தான் இயேசு கிறிஸ்து. சிலை வழிபாடுகள் பண்ணிடாதீங்க, சிலை வழிபாடு பண்ணாதீங்க. ஏசப்பா எப்படி மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றாரு? ஏசப்பா எப்படி ஞானஸ்தானம் பெற்றாரு? தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அவர் பயங்கர பிஸி. அவர் எங்க போனாலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. அவர் 24 மணி நேரம் மனுஷர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருந்தார், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்திக் கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட பிஸியான சிச்சுவேஷன்ல கூட தேவனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் போய் தன்னை மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணித்தார். ஏன்? நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அப்படியே மூழ்கி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளணும்னு தான். அப்படி செய்து கூட இன்னைக்கு அநேக சபைகளில் என்ன பண்றாங்க? அப்படியே செஞ்சு கூட ஏசப்பா இப்படி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு பார்த்தோம், இவர் தண்ணி தெளிச்சுட்டு ஞானஸ்தானம் கொடுத்துறாராம். என்ன கொடுக்குறாரு? தண்ணி தெளிச்சு ஞானஸ்தானம் கொடுக்குறான். தேவன் இயேசு சபையை எடுத்தாரு. யோசிங்க, யோசிங்க. இயேசு கிறிஸ்து அப்படி எடுக்கல, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார். நாம் தேவ பிள்ளைகளை சத்தியத்தை தெளிவாய் புரிந்து தெளிவான பாதையிலே நடப்பீங்கன்னா அதுதான் இயேசு கிறிஸ்துடைய பாதை. ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துடைய பாதையிலே நடக்கிறவன் மட்டும்தான் இந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். இயேசுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் சொல்றார். சத்தியம் என்ன? நான் தான் உண்மைன்னு சொல்றார். I am the only truth அப்படி இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ இயேசுவை, அவருடைய உண்மையை நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் மரித்தாரு, 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நாமும் மரிப்போம், இல்ல உயிரோடு எழுந்து கொள்ளப்பட போவோம். நீங்களும் ஜீவனுள்ளவராய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு ஒரே வழி இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இவரே பரலோக தேவன். ஆமென். இவர் ஒருவரே பரலோக தேவன். பரலோகத்துக்கு போக வேணும்னு சொன்னா இந்த உலகத்துல ஜனங்கள் யாரும் பரலோகத்துக்கு போகணும்? இந்த உலகத்துல நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய அதிகாரமுடையவன், நான் தான் உலகத்தை ஆளுமை செய்கிறேன், ஐ அம் அலெக்சாண்டர் தி கிரேட், நான் நெப்போலியன், அவன் இவன் எவனா இருந்தாலும் சரி என் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நடக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு கடந்து போக முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவெல்லாம் கடந்து போவோமா? கடந்து போவோமா? ஒரு பெரிய ஹல்லேலூயா சொல்லிடுவோமா? ஹல்லேலூயா. கையை தூக்கி சொல்லுங்களேன். ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் அனைவரையும் பரலோகத்திலே சேர்ப்பாராக. இந்த பரலோக தேவனிடத்துல கண்களை மூடி நாம் செபிப்போமா? கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்தவான்கள், அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். இந்த பரலோக தேவனிடத்தில் நான் கடந்து போகணும். நாம் அநேக பிரயாசங்களை படுத்திக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை சொன்னது போல ஏனோக்கு இந்த பூமியில வாழும் பொழுது மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவின் வழிகளிலே நடக்கிறீர்களோ அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அவர்கள் தேவனுடைய வருகையிலே மறுரூபப்பட்டு காணப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். அவன் மரித்தாலும் உயிர் பெறுவான் என்ற வசனம் சொல்கிறது. அவன் மரித்து போனாலும் உயிர் பெறுவான் என்று
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு தேவ ஜனமே, ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய வழியிலே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது. என் இயேசுவின் வழியிலே நானும் என் மனைவி பிள்ளைகளும் என் குடும்பமும் என்னுடைய வீட்டார் அனைவரும் உமக்காக வாழ்வோம். உமக்காக வாழ்வோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கிருபை தாரும். நீ எங்களுக்கு கிருபை தாரும். என் சபையில ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. என் தேவனுடைய ஆலயங்களிலே, உலகம் எங்கிலும் இருக்கிற தேவனுடைய ஆலயங்களிலே ஒருவர் ஆலயம் கைவிடப்படக்கூடாதப்பா. சபை ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். அப்படியே முழு சபையாய் என் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணும். ஆண்டவரே, கிருபை அப்பா, உம்முடைய கிருபைக்காய் நெஞ்சுகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே என் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு என் தேவனுடைய ஆலயத்தில் நண்பர்களே உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களும் பரலோக ஆலயத்திலே தேவனை மகிமைப்படுத்தி சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலே தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திற்குள்ளே வருவார்களாக. பரலோகத்திற்கு என் தேவனவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் மகிமைப்படட்டும். பரலோக தேவன் நீர் என் தேவன். பரலோக தேவன் நீர் எங்களுடைய தேவன். வரைக்கும் காத்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டப்பா. பிரதானமான வாசஸ்தலத்தை எனக்கும் என் தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தர் தங்களுடைய ராஜாக்களும் ஆசாரியர்களாக பெற்றுள்ளீர்கள். பிள்ளைகள் ராஜாக்களும் ஆசாரியர்களாக படி எங்களை அப்படியே வைங்கப்பா. நாமத்தில் மகிழ்வோம். உடைய சித்தத்தை செய்ய நீரின் பாதையிலே சத்தியத்தின் வழியிலே நாங்கள் நடக்க உதவி செய்ய ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய ஜீவனாய் இருக்கிறோம். என் உயிர் நீங்களாய் இருக்கணும். என் ஜீவன் நீங்களாய் இருக்கணும்ப்பா. என் உயிரோடு கடந்த தேவன் ஆண்டவரே, என் உயிரோடு கடந்த தேவன் நீர் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை பரிசுத்தப்படுத்து, எங்களை சுத்திகரியும். இந்த நாளில் கேட்ட நீங்கள் வார்த்தைகளை நாங்கள் நிலைத்திருந்து கத்தரை கண்டுபிடிக்கிறோம். அநேகர்கள் சத்தியத்தை அறிவிக்க கண்டுபிடிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை கேட்கிறது ஜனங்கள் யாராயிருந்தாலும் தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய வல்லமை அந்த சரீரத்திலே கடந்து போவதாக ரட்சிப்பு பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். சத்தியத்தோட விடுதலை ஆகட்டும். இந்த தேவனுடைய சத்தியத்தோட விடுதலை ஆகட்டும். இயேசு ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். உலகத்தை ரட்சிக்கிறோம். உலக ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிக்கிறோம். உடைய மகிமையினாலே, என் தேவனுடைய வல்லமையினாலே, என் தேவன் நீர் இவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். உங்கள் கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிக்க என் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்தார். ஒரு நேரமாய் கர்த்தரோடு எழுப்பி இந்த பரிசுத்த நாமத்தில் நன்றி சொல்லுங்கள். எல்லா புத்திகளும் மகிமையாகும் ஒருவருக்கே செலுத்துவேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஐக்கியமும் அன்பும் சமாதானம் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் தாமே நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளோடு சஞ்சரித்து தேவனுடைய வருகையிலே கர்த்தர் நம்மளை மறுரூபப்படுத்துவாராக. ஆமென். 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 எல்லாரும் சோத்திருக்குமா? நான் Hallelujah.